வார்த்தை நான் சொன்னேன், தேவன் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டுமானால், என்னுடைய மனதுல ஒரு மறுரூபம் வரணும்னா, என் மனசு புதுசாகணும்னா, எனக்குள்ள முதல்ல நான் என்ன செய்யணும்? முதல்ல என் மனதுக்காக நான் என்ன பண்ணணும்? நான் ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே, எனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் என்ன செய்யுங்க தாங்க, எனக்கு ஒரு தெளிவுள்ள மனக்கண்கள் என்ன செய்யுங்க தாங்க. நம்ம ஜெபிக்கணும். அப்ப கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஒருவேளை மனது குருடாக்கப்பட்டிருந்ததுன்னா எனக்கு என்ன பண்ணுவாரு? என் மனதை பிரகாசிக்க பண்ணார். ரெண்டாவது என்ன சொன்னேன் அப்படின்னா, கடந்த வாரம் என்ன பார்த்தோம்? என்னுடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டுமானால் தேவன் மிகவும் நல்லவர் என்ற எண்ணத்தை என்னுடைய மனதுக்குள்ள நான் என்ன செய்யணும்? பைபிளை வாசிக்கும் போதே கொடூரமானவரா நீங்க அவரை வாசித்தீங்கன்னா, நீங்க தேவனை குறித்து கொடூரமான ஒரு மனப்பான்மை உங்களுக்கு என்ன செய்றீங்க? உருவாக்குறீங்கன்னு அர்த்தம். எதை உருவாக்குறீங்க? தேவனை குறித்து கொடூரமானவர்ப்பா, ஐயோ அவர் மோசமானவர்ப்பா, அவர் மாதிரி ஒரு கொடூரமான கடவுள் யாருமே இல்லை என்ற ஒரு மனது உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, நீங்க அவரை எப்படிதான் பார்க்க ஆரம்பிப்பீங்க? ஜெபம் பண்ணும்போது எப்படி அவர்கிட்ட போவீங்க? ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனை அல்லது ஒரு தன்னுடைய தாயை ஒரு கொடூரமானவங்களா சின்ன வயசுல இருந்தே பார்த்துருச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அந்த தகப்பன் எவ்வளவு பெரிய கிஃப்ட வாங்கிட்டு வந்தாலும் அது என்ன செய்யும்? இப்ப நான் எப்பயுமே கம்ப வச்சுக்கிட்டே என்ன செய்யறேன்? வீட்டுல நிக்கிறேன்னு வைங்க, என் பிள்ளைங்க வரும்போது எப்படி வருவாங்க? ஸ்கூல்ல இருந்து வரும்போது எப்படி வருவான்? அப்பா சின்ன கம்பு வச்சிருக்காரோ பெரிய கம்பு வச்சிருக்காரோ தெரியல, எப்படி வருவான்? எந்த மனநிலையில வருவான்? ஆனா நானு அவனுக்காக ஒரு கேக்கையோ இல்ல ஒரு ஸ்வீட்டையோ வாங்கி வச்சிருந்தா கூட அவன் வரும்போது என்ன மனநிலையில வருவான்? எதுல வருவான்? இன்னைக்கு என்ன நடக்க போதுன்னு தெரியல, எங்கிட்டு கொடுக்குறாருன்னு தெரியல, எங்கிட்டு பிச்சுக்கிட்டு போய் எங்கிட்டு ரத்தம் ஊத்த போகுதுன்னு தெரியல. இந்த மனநிலையோட என்ன செய்வான்? என்னன்னா, தகப்பனை தாயை குறித்த அந்த மனநிலை என்ன ஆயிடுச்சு உள்ள. நம்ம போகும்போதே இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, அவர் எப்படி இருக்காரோ தெரியல, அப்படி என்ன செய்வாங்க. நான் இடையில ஒருத்தர் கேட்டேன் பாருங்க, ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் சொன்னார், ஐயா அவர் இப்ப ஊழியம் செய்யறாரு, அப்ப அவர் சொல்றாரு, நம்ம அப்பான்னு தான் கூடுவேன், தம்பி நான் வீட்டுக்குள்ள நுழையும் போதே பெரியக்கா கட்டிலுக்கடியில போகும், சின்னக்கா பீராக்கு பின்னாடி என்ன செய்யும், எங்கிட்டு போய் ஒழிய என்ன செய்யாது தெரியாது. என்னன்னா அவ்வளவு குடிச்சிட்டு என்ன செய்யறது, அவ்வளவு கொடூரமானவரா என்ன செஞ்சிருக்கிறாரு. அப்ப இந்த பிள்ளைகள் பாருங்க, வரும்போதே எப்படி வருது, அங்க வரும்போதே சவுண்ட் என்ன செய்யுமா? கேட்டுருமா? கேட்ட உடனே என்ன பண்றது? அம்மா அப்பா வராரு ரெடி ஆகிக்கங்க உடனே என்ன பண்றது? உடனே மூத்த பிள்ளை என்ன செய்யுது? கட்டிலுக்கு அடியில ரெண்டாவது பிள்ளை எங்க போறது? வந்த உடனே தேடு வரான், எங்க 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 இப்ப எதுக்கு அவங்க போய் பேசாம படுங்க அப்படின்னு உடனே அவர் தூங்கின உடனே என்ன செய்வாங்களாம்? வெளியில இருந்துச்சு. அப்ப என்னன்னா, தகப்பனை குறித்த உடைய மனநிலை எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இதே போலதான் நல்லா கவனிங்க, தேவனை குறித்து நமக்கு என்ன ஆயிடுச்சு? எப்படி கொடுக்குறாருன்னு தெரியல, கையை ஒடிக்கிறாரான்னு தெரியல, காலை ஒடிக்கிறாரான்னு தெரியல, இன்னைக்கு வேற தப்பை செஞ்சுட்டேன், இன்னைக்கு வேற இப்படி பேசிட்டேன், என் கழுத்தை திருக்கிறாரா காத்து திருக்கிறாரான்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு என்ன செய்யல தெரியல என்ற மனநிலைமையோட நிறைய பேர் என்ன செய்யறாங்க. அதனால சொல்றேன், நமக்கு நம்முடைய தேவனை குறித்த நல்ல மனது என்ன செய்யணும்? மனநிலைமை உண்டா, வெளிப்பாடு வரணும். யாருன்ற வெளிப்பாடு? உண்மையாகவே தேவன் எப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்ன்றதை நம்ம என்ன செய்யணும்? நம்மை அறிந்து கொண்டாதான் தேவன்கிட்ட நம்ம போய் என்ன செய்ய முடியும்? அன்போடு பேச. இன்னைக்கு நிறைய பேரு தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுங்கன்னா அவங்களுக்கு என்ன வருது? அவர்கிட்ட எப்படி நான் பேசுறது, திடீர்னு தப்பாகப்பா பேசி அடிச்சிட்டாருன்னு என்ன ஆகுறது அப்படின்னு என்ன செய்யறாங்க. காரணம் என்னன்னா, தேவனுடைய அந்த உண்மையான சுபாவம் என்ன செய்யல அவங்களுக்கு தெரியல. அதனாலதான் சொன்னேன், தேவன் மிகவும் நல்லவர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த மனது நிலையை உங்களுக்குள்ள என்ன செய்யுங்க. நிறைய பேர் ஏன் ரட்சிக்கப்படுறதுக்கு யோசிக்கிறாங்கன்னா, அவங்களுக்குள்ள என்னத்தை விதைச்சிட்டாங்க தெரியுமா? எதை விதைச்சிட்டாங்க? எப்பா ஆண்டவர் அடிச்சாருன்னா என்ன செய்ய மாட்டேன், எந்திக்க மாட்டேன், சட்டடியா அவன் என்ன செஞ்சிருவாரு, கிடப்புல போட்டுருவாருன்னு அவனுக்கு என்னது, இப்படியே நான் போயிடுறேன்பா என்ன விட்டுருங்க அப்படின்னு என்ன செஞ்சிடறான். இல்ல, தேவன் நல்லவர் என்பதை சபையும் காமிச்சு கொடுக்க மறந்துருச்சு. தேவனுடைய நேசிக்கிற தகப்பன், தேவன் உனக்காக ஜீவனை கொடுத்து தகப்பன் என்ன செய்யறல. இந்த காணாம போன ஆட்டு, இந்த பைபிள் வாசிக்கும் போது கூட தான் யாருன்றதை குறிச்சுதான் என்ன செய்வாங்க ஜனங்க. இந்த காணாம போன ஆட்டு கதையில கூட பாத்தீங்கன்னா, அந்த கதை உண்மை ஆட்டை பத்தியோட கதையா? கதை எதை குறித்தது? காணாமல் போன ஆட்டை தேடி வந்த மெய்ப்பனு கூடதான் அந்த கதை. அங்க யாரு ஹீரோவா இருக்கிறது? யாரு ஹீரோவா இருக்கா? தொலைஞ்சு போன ஆடு ஹீரோவா இருக்கா, இல்ல தேடி வந்த மெய்ப்பன் ஹீரோவா இருக்காரா?
யாரு ஹீரோவா இருக்கிறது? தேடி வந்த மெய்ப்பன் தான் அங்க ஹீரோவா இருக்காரு. ஆனா நமக்கு சபை எதை கத்து கொடுத்துருச்சு? நானும் பாவத்தை ஒரு நாள் காணாம போன ஆடா என்ன செஞ்சேன், தொலைஞ்சு எங்கேயோ போயிட்டேயா அப்படின்னு அதையே அந்த பார்வையை என்ன செஞ்சுட்டாங்க, விதைச்சிட்டாங்க. அதனாலதான் தேவன் நல்லவர், தேவன் அற்புதர் அப்படின்ற எண்ணங்களை நமக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கணும். பைபிளை வாசிக்கும் போது கூட அவர் நல்லவர் என்றதை நினைச்சிட்டு நீங்க வாசித்து பாருங்களேன், அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள அப்படியே என்ன செய்ய ஆரம்பிக்கும், அப்படியே பதிய ஆரம்பிக்கும். நிறைய நேரம் நம்ம வாசிக்கும் போதே எப்படி வாசிப்போம், எப்படி வாசிக்கிறது, அவரை கொடூரமானவரா பார்த்து வாசிக்கிறதுனால தான் பைபிள் நிறைய நேரம் என்ன செய்ய முடியறது இல்ல. உங்களுக்கு இஷ்டமில்லாத ஒருத்தர் ஒரு காரியத்தை எழுதி அனுப்புனாலும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, அதை வாசிக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒருத்தவங்க ஏதாவது சொல்றாங்கன்னா என்ன செஞ்சுட்டு இருப்போம், உட்காந்து கேட்டுட்டு இருக்கோமா இல்லையா? அதுதான் ஏன் இன்னைக்கு நிறைய நேரங்களில் மற்றவங்களால பைபிள் வாசிக்க முடியலன்னா, பைபிள்ல தேவன் நல்லவர் என்பதை அவர்கள் பார்க்க என்ன செஞ்சுட்டாங்க, தவறிட்டாங்க. அப்ப தேவனை குறித்த நல்லவர் என்ற வெளிப்பாடு நமக்கு என்ன செய்யணும், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் மிகவும் நல்லவர் என்ற வெளிப்பாடு நமக்கு வரணும். அல்லேலூயா. அந்த அறிவு என்ன செய்யணும், அந்த இளையகுமாரனுக்கு புத்தி எப்படி தெளிஞ்சு, எங்க அப்பா கண்டிப்பா என்ன செய்வாரு, என்னை ஏத்துக்குவாரு, நான் போனா திரும்பி என்ன செஞ்சுக்குவாரு. அப்பாவை குறிச்சு நல்லா அறிந்திருந்ததுனாலதான் அவன் என்ன செஞ்சான். இப்ப அப்பா பத்தி எனக்கு தெரியலன்னு வைங்க, ஐயோ எங்க அப்பா போனா ஒரே வெட்டா வெட்டி என்ன செஞ்சிருவாரு, என்ன சாச்சிருவாருன்னு அவன் திரும்பி இருப்பான்னு நினைக்கிறீங்க. பண்ணி கிடைக்கிற அந்த தவிட்டு கிடைக்காட்டு கூட பரவாயில்லப்பா, நான் இங்கே என்ன செஞ்சிடறேன், இங்கே செத்துறேன்னு தான் இருந்திருப்பான். ஆனா அவன் தகப்பனை பற்றி தெரிந்ததுனாலதான் என்ன செய்யறான், இல்ல இல்ல நான் போனா எங்க அப்பா பிள்ளையா ஏத்துக்கிட்டாட்டி கூட என்னை கண்டிப்பா அவர் வேலைக்காரனாவது ஏத்துக்குவாரு அப்படின்னு தகப்பனை குறித்து அறிஞ்சிருந்தான். இந்த அறிவு தான் நமக்கு வரணும். தேவன் எப்படிப்பட்டவர்னு என்ன செய்யணும், என்னை ஏற்றுக்கொள்ளுகிற தகப்பன், நல்ல தகப்பன்ற வெளிப்பாடு என்ன செய்யணும், நமக்குள்ள வரணும். ரெண்டாவது, தேவன் நன்மை செய்கிறவர் என்ற வெளிப்பாடு நமக்குள்ள என்ன செய்யணும், வர வேண்டும். நிறைய நேரங்கள்ல ஜனங்களுக்குள்ள இருக்கிறதான எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அவர் நல்லவர் தான், ஆனா என்ன செய்வாரு, சில நேரம் நல்லது செய்வாரு, சில நேரம் என்ன செய்வாரு, தீமை செஞ்சிருவாரு. சில நேரம் அடிப்பாரு, சில நேரம் என்ன செய்வாரு, அரவணைப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் அல்ல. நீ வேதத்தை நீங்க வாசிக்கும் போது நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் கூட இதுல இருந்து என்ன செய்யுது, என்ன கர்த்தர் நல்லவர் நல்லவர்ன்றீங்க, நோவா காலத்துல என்ன செஞ்சுட்டாரு, தண்ணி கொண்டு வந்து எல்லாத்தையும் கொண்டுட்டாருங்க அவரு, அப்படி என்ன செய்வாங்க, நல்லா கவனிங்க. ஏன் ஒரு நல்ல தேவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என்ன செய்தாரு, செய்தார். ஒரு நல்ல தேவன் ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார், நல்லா கவனிங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றோம் பாருங்க. இப்ப உங்க காலில் ஒரு புண்ணு என்ன செஞ்சிருச்சு, உங்க புண்ணு வந்துருச்சு, நீங்க எங்க போறீங்க, டாக்டர்கிட்ட போறீங்க. டாக்டர் நல்லவர், டாக்டர் நல்லவர். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க நல்லவரு, அதனால இந்த காயத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, நீங்க வெட்டி எடுத்துடவே கூடாது, எனக்கு என்ன செய்யக்கூடாது, வலிக்கவே கூடாது அப்படின்னு நடக்குமா, நடக்குமா? இல்ல. இப்ப இன்னைக்கு வியாதிகள் பாருங்க, கேன்சர் வியாதி, ஒரு சின்ன செல் இருந்தா அது என்ன செய்ய ஆரம்பிக்குது, அப்படியே சரீரம் முழுவதும் என்ன செய்யுது, அப்படியே படர ஆரம்பிக்குது. டாக்டர் என்ன பண்றாங்க, அந்த கேன்சர் செல்ல என்ன செய்யறாங்க, வெட்டி, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, டாக்டர் நல்லவரா கெட்டவரா, இப்ப கெட்டவரே நீங்களா மாட்டிக்குவீங்க கண்டிப்பா, இப்படிதான் சொல்லி ஆகணும். டாக்டர் ஏன்னா என்ன செய்யறாங்க, உங்க சரீரத்துல ஒரு கேன்சர் வியாதியோ இல்ல ஒரு நோயினுடைய ஒரு கிருமியோ வெட்டி எடுக்கிறதுனால அவர்கள் கெட்டவர்கள் அல்ல. அவங்க என்ன செய்யறாங்க, உங்களுக்கு என்ன செய்யறாங்க, நல்லது செய்யறாங்க. ஏன் நல்லது செய்யறாங்க, எதுக்காக நல்லது செய்யறாங்க, ஒரு கால் தானங்க, இன்னொரு கால் இருக்குல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படியே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இதை விட்டீங்கன்னா இது என்ன செய்ய ஆரம்பிக்கும், படர ஆரம்பிக்கும். அதனால இதை நீங்க என்ன பண்ணணும், அப்ப நல்லா கவனிங்க. தேவன் நிறைய நேரம் ஜனங்கள் கேட்கிற ஒரு கேள்வி, கர்த்தர் நல்லவர்னு சொல்றீங்கல்ல, கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறவர்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் எதுக்கு அவ்வளவு ஜனங்களும் என்ன செஞ்சாரு, தண்ணி கப்பல், அந்த நோவாவுடைய கப்பல் மட்டும் மிதக்க விட்டு பாக்கி எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாரு. ஏன் தேவன் அப்படி செய்தார், நல்லா கவனிங்க. அப்படி தேவன் செய்யாம இருந்திருந்தாருன்னா அந்த நோவாவுடைய குடும்பமும் கூட கவிழ்க்கப்பட்டு போவதற்கான வாய்ப்புகள் என்ன செய்யுது. அப்ப பூமியில நீதிமானுடைய சந்ததியே இல்லாம போயிருக்கும். அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு, நல்லா கவனிங்க. அவர் நல்லவரா இருக்கிறதுனால, ஐயோ ஒரு குடும்பம் தான் இருக்கு, இந்த குடும்பத்தை நம்ம எப்படியா காப்பாத்திரணுமேன்னா பாவிகளை கர்த்தர் என்ன செய்யறாரு. அதனால அவர் தீயவரா இல்ல, நல்லவன் மேல
அவர் அவ்வளவு அக்கறை உள்ளவரா இருக்கிறனாலதான் அதை செய்யறாரு. நான் சொன்ன பாத்தீங்கன்னா, டாக்டர் நம்ம மேல அக்கறையா இருக்கிறதுனாலதான் என்ன செய்யறாங்க, ஆபரேஷன் பண்றதுனால. டாக்டர் மார்மானி கொடூரமானவங்களா இல்லையா, எவ்வளவு கத்திலாம் வச்சிருக்காங்க பாருங்க. போனா என்ன செஞ்சிடறானுங்க, வெட்டிடுறாங்கன்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்ல. யாருக்காக செய்யறாங்க, அந்த வியாதி படரக்கூடாது, அதனால நம்ம வாழ்க்கை என்ன செஞ்சிடக்கூடாது, நஷ்டப்பட்டு போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் அது என்ன செய்யறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் கூட வனாந்தரத்துல இருந்து வரும்போது ஆண்டவர் பாவம் செய்தவர்களை வனாந்தரத்துல என்ன செய்யறாரு, அழிக்கிறாரு. பாவம் செய்யறவங்கள ஏன் அழிச்சார்? நிறைய நேரம் ஜனங்கள் சொல்லுவோம், ஐயோ இந்த பார்வோன் படையெல்லாம் என்ன செஞ்சுச்சு, நேற்று கூட பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார்ல, பார்வோன் படை செங்கடல்ல இருந்து என்ன செஞ்சிருச்சு, பாதியில வந்துகிட்டு இருக்கும்போது என்ன செஞ்சுட்டாரு, அழிச்சிட்டாரு. எதுக்காக கர்த்தர் அழிச்சாரு? ஏன் கர்த்தர் அழிச்சாருன்னா, தன்னுடைய ஜனங்களை கர்த்தர் பாதுகாக்க விரும்புறாரு. அல்லேலூயா. தன்னுடைய ஜனங்களுக்கு நீதி செய்ய விரும்புறாரு. என்ன நீதி செய்ய விரும்புறாருன்னா, 430 வருஷம் அவங்க அடிமையா என்ன செஞ்சிருக்காங்க, ஒண்ணு கூட அவனுக்கு கொடுக்கல. அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒண்ணுமே அவனால என்ன செய்ய முடியல, சம்பாதிக்க முடியல. இந்த இத்தனை வருஷமும் 430 வருஷமும் இவங்களை போட்டு உரிச்சு என்ன செஞ்சுட்டாங்க, எடுத்துட்டாங்க. அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல. அதனாலதான் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, வெள்ளியோடும் பொண்ணோடும் புறப்பட பண்றாரு அவங்கள. அதுக்கான 430 வருஷம் இவன் எவ்வளவு வேலை செஞ்சானோ அதுக்கான சகல கூலியையும் கர்த்தர் என்ன செய்யறாரு, ஒரே நைட்டு கொடுத்து வெளியே அனுப்புறாரு. ஆமென். அவர் நல்லவரா இருக்கிறாரு. அவர் நன்மை செய்யறனால அதை செய்யறாரு. இல்லாட்டி என்ன பண்ணிருக்கலாம், அவர் ஒண்ணுமே இல்லாம அவங்க என்ன செஞ்சிருக்கலாம், கொண்டு போய். அப்ப நல்லா கவனிங்க, தேவன் சில நேரங்களில் ஏன் அழிவுகளை அனுமதித்தார்னா, அதனால எப்பயும் அவர் அழிவுகள் என்ன செய்யறது கிடையாது, இதை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்க கூடாது. கர்த்தர் ஏதோ ஒரு அழிவு என்ன செய்யறாரு, ஒரு திடீர்னு ஒரு நிலச்சரிவு எங்கேயாவது வந்துருச்சுன்னா உடனே என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது. கர்த்தர் அனுப்பிட்டாரு, அவரு உட்காந்து எங்க இருந்து மேப்பை போட்டு எங்க உருண்டு கல்ல உருட்டுனா எங்க போகும் மேப் போட்டுக்கிட்டு இருக்காரு கிடையாது. தேவன் அப்படி செய்கிறவர் அல்ல. தேவனுடைய நல்ல குணத்தை நீங்க பார்க்கணும்னா, தேவன் எப்படிப்பட்டவர்ன்றதை நீங்க பார்க்கணும்னா, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நீங்க என்ன செய்யுங்க, பார்க்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவர்ன்றதை என்ன செய்ய ஆரம்பிங்க, அறிந்து கொள்ள ஆரம்பிங்க. அவர் ஒருவருக்கும் தீமை செய்ததே. வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 10:38. Thank you Jesus. வாசிக்கலாமா? 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். இயேசு எப்படி சுற்றி திரிந்தாரு, எப்படி சுற்றி திரிந்தாரு? எவனுக்குடா வியாதியை கொடுக்கலாம், எவன் வீட்டுக்குள்ளா சண்டை உண்டாக்கி விடலாம், எவன் வீட்டுக்குள்ளா ஏதாவது போராட்டத்தை வாங்கிட்டு வந்து வெளியே போறதே போறோம், ஒரு குண்டத்துக்கு போட்டு போயிரும், அப்படியே போயிட்டு இருந்தாரு. எப்படி போய்கிட்டு இருந்தாரு, எப்படி சுத்திக்கிட்டு இருந்தாரு அவரு? எவன்டெல்லாம் உருவிட்டு போலாம், எவன்டெல்லாம் வாங்கி அப்படியே சுத்திக்கிட்டு இருந்தாரு. கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, என்ன சிரிச்சிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள, இருக்கக்கூடாது, டக்குனு ஒரு குண்டத்துக்கு போடுவான், அடிச்சு மல்லு கட்டு அப்படியே உண்டாக்கி கூட்டு போனாரு. எப்படி இருந்தாரு? வசனத்துல என்ன சொல்லுது? நன்மை செய்கிறவராய் சுத்திக்கிட்டு தெரிஞ்சாரு. எல்லாம் சொல்லுங்க, நன்மை செய்கிறவராகவே. சத்தமா சொல்லுங்க, நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தாராம். என்ன செஞ்சாருன்னா, எவனடா விடுதலை ஆக்கலாம், எவன்டா பாவத்துல கிடக்கான், எவன்டா வியாதியில கிடக்கான், எவன்டா பிசாசின் பிடியில கிடக்கான், அவனை எல்லாம் விடுதலை ஆக்கணுமே என்ன செய்யறாரு? அவர் நன்மை செய்திருக்கிறார். எப்படி சுற்றி திரிந்தாரு? நன்மை செய்கிறவர். எல்லாம் சொல்லுங்க, நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்த ஒரு தேவனை நீங்க ஆராதிக்கிறீங்க. அல்லேலூயா. சில நேரங்கள்ல நன்மை செய்வாருங்க, சில நேரங்கள் என்ன செஞ்சிருவாருங்க. அப்படி இயேசு எங்கேயா செஞ்சது நீங்க பாக்குறீங்களா? ஒருத்தர் நல்லா வந்து ஆண்டவர்கிட்ட, எப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கிய, அப்படிலாம் இருக்கக்கூடாது. இந்தா ஒரு கஷ்டம், நமக்கு என்னது வாழ்க்கைனா ஒரு கஷ்டம் இருக்கதான் செய்யும். இந்தா ஒரு கை உனக்கு என்ன செய்யட்டும், கொஞ்ச நாளைக்கு இப்படி திரும்பி இருக்கட்டும், போயிட்டு அப்படி நினைப்பு விட்டாரா? இல்ல, அவரிடத்தில் வந்த எவரையும் அவர் குணமாக்கினார். அவரிடத்தில் வந்த எல்லோருக்கும் அவர் நன்மை செய்தார். அல்லேலூயா. இந்த ஒரு வெளிப்பாடு நமக்குள்ள என்ன செய்யணும்? என்ன வெளிப்பாடு வரணும்? கர்த்தர் நல்லவர்ன்ற வெளிப்பாடு வரணும். ரெண்டாவது, அவர் நன்மையை மட்டுமே செய்கிறவன்ற அறிவு நமக்குள்ள வரணும். அப்பதான் நம்ம மனது என்ன செய்ய ஆரம்பிக்கும்? தீமை வரும்போது நம்ம அதுக்கு என்ன செய்ய ஆரம்பிப்போம்? எதிர்த்து நிற்போம். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்களேன். யாக்கோப்பு 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. யாக்கோப்பு 1:17.
அங்கேயும் சொல்லுது பாருங்க, தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னு பாருங்களேன். 1:17 வாசிங்க, யாராவது வாசிங்க. கவனிங்க, நன்மையான எந்த ஈவும் வேற்றுமையும் நிழலும் இல்லை. கவனிங்க, வேதம் தெளிவாய் சொல்லுது பாருங்க, நன்மையான எந்த ஈவும், அப்படின்னா நல்ல காரியம் நடக்குதுன்னு வைங்க, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்க இருந்து வருது? பரத்திலிருந்து வருது. அப்ப பரலோகத்துல என்னதான் இருக்கு? எல்லாம் சொல்லுங்க, பரலோகத்துல என்ன இருக்கு? நன்மையும் பூரணமும் இருக்கிறதுனாலதான் பரலோகத்துல இருந்து என்ன வருது? உங்க வீட்டுல அந்த சாப்பாடு செய்யற அந்த பாத்திரம், அதுக்குள்ள நீங்க பிரியாணி ஆக்கி வச்சிருக்கீங்கன்னா அதுல இருந்து நீங்க அள்ளி போடும்போது என்ன வரும்? ஏன்னா உள்ள என்ன இருக்கு? நீங்க உள்ள கஞ்ச வச்சுக்கிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? பிரியாணி போடணும்னு எதிர்பார்ப்பீங்களா? இல்ல, உள்ள என்ன இருக்கு? கஞ்சி இருக்கு. அதே மாதிரி நல்லா கவனிங்க, பரலோகத்துக்குள்ள என்னதான் இருக்கு? எல்லாம் சொல்லுங்க, பரலோகத்துக்குள்ள தீமை இல்லை. பரலோகத்துல தீமை இல்லை. என்னதான் நிரம்பி இருக்கு? நன்மை நிரம்பி இருக்கு. பூரணமான எல்லாம் என்ன செஞ்சிருக்கு பரலோகத்துல. அப்ப ஆண்டவர் அங்க இருந்து அனுப்பும் போது என்னத்தை அனுப்புவாரு? நன்மையை மட்டும்தான் அனுப்புவார். ஏன்னா அங்க என்னதான் இருக்கு? அங்க இல்லாத ஒண்ணு கர்த்தர் என்ன செய்ய முடியாது. பரலோகத்தில் வியாதி இல்லை, அதனால பரலோகம் வியாதி என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. ஏன்னா அங்க இல்லாத ஒண்ணு என்ன செய்ய முடியாது. பரலோகத்தில் தரித்திரம், அங்க அவர் உட்கார்ந்துகிட்டு யாரா நமக்கு லோன் கொடுப்பா, அந்த ரோட போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரா? அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. அங்க உட்காந்து யாரா அந்த லோன் கொடுப்பா, வீடு கட்டிடலாம 2 ரூம் வச்சு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. இல்ல, பரலோகத்தில் தரித்திரம் இல்லை, அதனால பரலோகம் யாருக்கு என்ன செய்ய முடியாது. இல்லாத ஒன்றை பரலோகம் கொடுக்க முடியாது. பக்கத்துல போய் சொல்லுங்க, இல்லாத ஒன்றை பரலோகத்திலிருந்து கொடுக்க முடியாது. தேவன் ஏன் நன்மையை செய்யறாருன்னா பரலோகத்தில் என்னதான் இருக்கிறது? நன்மை மட்டும்தான் இருக்கு. இதை உங்க மைண்டுக்குள்ள நீங்க என்ன செய்யணும்? உங்க இருதயத்துல ஆழமா பதியணும். இது சில நேரம் ஊழியக்காரங்க கூட சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணும்போது கஷ்டங்கள் இருக்கும் பிரதர், கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக என்ன செஞ்சிருக்காரு, இதை அனுபவிச்சிருக்காரு, பரலோகத்துல இருந்து என்ன செஞ்சிருக்காரு, கொடுத்துருக்காருன்னு அவர் அங்கிருந்து 2 கிலோ கஷ்டத்தை என்ன செஞ்சிருக்காரு, கொடுக்குற வேலையை அவர் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க அதான் இருக்காங்க. அங்க நன்மை மட்டும்தான் நிரம்பி இருக்கு. நான் சொல்றேன் பாருங்க, கஷ்டத்துல இருக்கிற ஒருத்தனுக்கு நன்மையை கொடுக்கத்தான் பரலோகம் இருக்கிறது. கஷ்டத்திலே இருக்கிற ஒருத்தனுக்காக கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு பரலோகம். அங்க அவர் என்ன அப்படியே மூட்டையா கட்டியா வச்சிருக்காரு அங்க பரலோகத்துல. இந்த குடும்பத்துக்கு ஒரு 10 கிலோ கஷ்டம் அங்க இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு, தேவைப்படுற நேரம் எடுத்து என்ன செய்வோம், அப்படி அங்க வச்சிட்டு இருக்காரு. கிடையாது, பரலோகத்தில் கடுகளவும் தீமை இல்லை. அதனால அவர் அங்கிருந்து என்ன செய்ய முடியாது. சொல்றாரு பாருங்க, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி. அப்ப பரத்திலிருந்து என்ன வருது? எங்க இருந்து என்ன உண்டாகி வருது? நன்மை உண்டாகி எங்க வருது? ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்ப ஒரு நன்மையாய் நிரம்பி இருக்கிறதுனாலதான் நன்மை என்ன செய்கிறது, இறங்கி வர்றது. இப்ப அவர் சொல்றாரு பாருங்க, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழல் இல்லை. என்ன அழகான வார்த்தை பாருங்க. அல்லேலூயா. அவரிடத்துல என்ன கிடையாது, மாறுதலும் இல்லை. இவங்க நல்லா ஜெபம் பண்றாங்க, இவங்களை ஆசீர்வதிச்சிருவோம், இவங்க என்ன செய்யறது இல்ல, ஒண்ணுமே செய்யறது கிடையாது, கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருப்போம், அப்படி ஆண்டவர் என்ன செய்யறது இல்ல, அப்படி செய்யறதே கிடையாது. ஏன்னா அது அங்க என்ன இல்ல, இல்லாத ஒன்னை கர்த்தர் யாருக்கு என்ன செய்ய முடியாது. வியாதியை கர்த்தர் கொடுக்கிறவர் இல்ல, பலவீனத்தை கர்த்தர் கொடுக்கிறவர் அல்ல, தோல்வியை கர்த்தர் கொடுக்கிறது கிடையாது. சில நேரம் என்ன செய்வாங்க தெரியுமா, நான் கேட்டிருக்கேன், தொடர்ந்து நம்ம வெற்றி மேலேயே வாழ்ந்தோம்னா நமக்கு என்ன ஆயிரும், மண்டை அப்படி கும்பு முளைச்சிருங்க நமக்கு. அதனால கர்த்தர் என்ன பண்ணுவாரு, இடையில அப்பப்ப என்ன செய்வாரு, அப்படியே 2 கால் நம்ம முன்னாடி போகும்போது கால் என்ன செய்வாரு, பின்னாடி இருந்து இழுத்து விடுவாரு. என்ன நம்ம அப்பதான் நமக்கு என்ன வராது, அப்படி அவர் அங்க உட்காந்து செஞ்சுட்டு இருக்காரு. எவன் காலடா உருவி விடலாம், எவன் இருந்தா அடிச்சு கொண்டு அப்படியே யோசிக்கிறாரு. இல்ல, எவனேடா உயர்த்தலான்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் நல்லவர், நன்மை செய்கிறவர். அல்லேலூயா. அவர்கிட்ட யாதொரு வேற்றுமை நிழல், எல்லாம் சொல்லுங்க, அவர்கிட்ட யாதொரு வேற்றுமை நிழல் இல்லை. அல்லேலூயா. நம்பி வருகிற எல்லோருக்கும் என்னதான் செய்கிறாரு, நன்மையைத்தான் செய்கிறார். நம்ம இவ்வளவு பேர் இருக்கிறோம், யாராவது ஒருத்தவங்க நான் கர்த்தரை நம்பணுங்க, என் ஆண்டவர் இப்படி என்ன செஞ்சுட்டாரு,
ஓஹோன்னு கொடி கட்டி பறந்தாங்க. ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் பாருங்க. நீ கர்த்தர் கிருபையினால இந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு இந்த ஹோட்டல வீட்டுல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேங்க. அப்படி ஒரு சாட்சி சொல்ல முடியுமா? இல்ல இல்ல. இவ்வளவு கொடூரமான மனுஷனா நான் வாழ்ந்தேங்க. ஒரு மிருகமான எத்தனையோ ஊழியக்காரங்க சாட்சி சொல்றதை கேட்டிருக்கேன் நான். ஒரு மிருகத்தை விட மோசமானவனா நான் வாழ்ந்தேங்க. என்ன மனிதனா மாற்றிருக்காங்க ஆண்டவரு. ஒண்ணுமே இல்லாம இருந்தேங்க. நானு சாப்பிடுற கூட வழி இல்லாத நிலைமையில இருந்தேன். இன்னைக்கு எனக்கு என்னை அழகு பார்க்கிற ஒரு நல்லவருங்க. அதுதாங்க ஆண்டவரு. இந்த மனநிலை நமக்கு என்ன செய்யணும்? மனநிலை நமக்கு வரணும். என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நன்மையை மட்டுமே செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்களேன். அப்போஸ்தலர் 14 அதனுடைய 17ஆம் வசனத்தை வாசிங்களேன். 14-17 வசனங்கள்லாம் நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க. அவர் எல்லாம் சொல்லுங்க. அவர் வியாதியை கொடுத்து வந்து, அவர் தீமையை செய்து வந்து, அவர் கையை ஒடித்து விட்டு, அவர் காலை ஒடித்து விட்டு, அப்படியே சொல்லுது வசனம். வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப தெளிவா வாசிக்கணும். அவர் வசனம் எப்படி சொல்லுது? எல்லாம் சொல்லுங்க. அவர் நன்மை செய்து வந்து, இங்க அவர் நன்மையும் செய்து வந்து அப்படி இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க தீமை செஞ்சிருக்காரு, இடையில நன்மை என்ன செஞ்சிருக்காரு? இல்ல இல்ல இல்ல. அவர் நன்மையை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலையும் நமக்கு தந்து என்னதான் தந்திருக்காரு? மழையை கொடுக்கிறாருங்க. யோசிச்சு பாருங்க. நல்லவரா இருக்கனால கொடுக்கிறாரு. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற தண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றான். பக்கத்துல தண்ணி தர மாட்டேன்றான். ஏன்? அவனுக்குள்ள நல்ல எண்ணமே என்ன இல்ல. ஐயோ வேஸ்டா போனா போயிட்டு போதே, நான் இதுக்கு உனக்கு கொடுக்கணும்ன்றான். அவன் அப்படிப்பட்ட உலகத்துல பாருங்க, நல்லவங்க மேலேயும் தீயவங்க மேலேயும் என்ன செய்யறாரு? ஊத்துறாரு. ஊத்திட்டு கிடக்கு பாருங்க மழை. ஆமாவா இல்லையா? எதனால? நன்மை செய்கிறவரா அவர் இருக்கிறதுனால. அடுத்து செழிப்புள்ள காலங்களை நமக்கு என்ன செஞ்சாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 2 வருஷத்துக்கு என்ன இல்ல, மழையே இல்ல. எப்படி இருக்கும் இந்த ஊரு? எப்படி இருக்கும்? கர்த்தர் நல்லவரா இருக்கிறதுனால தானே பார்க்கிற இடமெல்லாம் பசுமையா வச்சிருக்கிறாரு. நன்மை செய்கிறதுனால தானே சொல்றாரு பாருங்க. செழிப்புள்ள காலங்களை நமக்கு பட்டினியினாலும் அழுகையினாலும் கண்ணீரினாலும் நம்முடைய இருதயத்தை அப்படியே வேதம் சொல்லுது. என்ன சொல்றாரு? ஆகாரத்தினையும் சந்தோஷத்தினாலும் இருதயங்களை நிரப்பி இருக்கிறாங்க அவரு. ஆமாவா இல்லையா? ஏன்? நன்மை செய்கிறவர் அவரு. அல்லேலூயா. நல்லது செய்கிறவர், நல்ல தேவன், நல்லது செய்கிறவர். அடுத்து இவ்விதமாய் சாட்சி விளங்க பண்ணாது இருந்தது இல்லை என்றார்கள். அவர் என்ன செய்யல? அவர்கிட்ட இப்படி பண்ணிட்டாருங்க ஆண்டவரு, இப்படி செஞ்சுட்டாருங்க ஆண்டவர்னு ஒரு சாட்சி ஒருத்தன் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. அதான் சொல்றாரு, நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து என்ன பண்றாரு? மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு என்ன செஞ்சாரு? தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயத்தை நிரப்புனாரா இல்லையா? இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு நீங்க யோசிச்சு பாருங்களேன். எப்படி ஒரு திக்கற்றவர்களாக இருந்தோம், அனாதை போல இருந்தோம், ஒன்றுமில்லாதவர்களா இருந்தோம். இன்னைக்கு நம்ம செத்தோம்னா என்ன நடக்கும்னே தெரியாத இருந்தோம். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மளை ரட்சித்து இன்னைக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா நம்மளை வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமா ஆகாரத்தை நம்ம சாப்பிடுறோம். ஆமாவா இல்லையா? எவ்வளவு சந்தோஷமா இந்த இயற்கை அனுபவிக்கிறீங்க நீங்க. எதனால? அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர். அல்லேலூயா. சங்கீதக்காரன் நிறைய இடத்துல சங்கீதக்காரன் என்ன செய்யறான்? இத சொல்றான் பாருங்க. கர்த்தர் என்னது? தாவீதுனுடைய வாழ்க்கையில அவன் சங்கீதம் 34:10 போன வாசம் பாத்தீங்களா? கர்த்தர் நல்லவர் என்பதை ஏன்னா அவன் வாழ்க்கையில அதை என்ன செஞ்சுட்டான்? அனுபவிச்சுட்டான். எப்படி அனுபவிச்சான்னா, ஐயோ ஆட்டுக்கு பின்னாடி ஆட்டு மேய்ச்சிக்கு போய்கிட்டு இருந்த என்ன அவர் தெரிந்து கொண்டு ஒரு நாட்டை ஆளுகிற ராஜாவா என்ன உயர்த்தி இருக்கிறாரு. அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு நன்மை செய்கிறவர். தேவனுக்கு அப்படி செஞ்சுதான் பழக்கம். அல்லேலூயா. நாட்டு ஆள்றவன் அப்படியே இறக்கி கொண்டு வந்து அந்த ஆடு மேய்ச்சிக்கு அப்படின்னு என்ன செய்யறது இல்ல. எப்படிதான் உயர்த்துறாரு? தேவனை நம்புகிற, தேவனை ஏற்றுக்கொண்டுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை கீழ இருந்து படிக்கட்டு எங்கதான் போகுது? மேலாக தான் போகுது. மேல இருந்து ஒரு நாள் என்ன செய்யறது கிடையாது. நான் சொல்றேன், நீங்க கர்த்தர் நல்லவர், நன்மை செய்கிறவன்றதை விசுவாசித்து நீங்க அதை நம்ப ஆரம்பிக்கும் போது, நான் சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற உங்க வாழ்க்கை இன்னைக்கு ஒருவேளை தரையில ஆரம்பிக்கலாம். நான் சொல்றேன், இன்றையில இருந்து இப்படிப்பட்ட எண்ணங்களை நீங்க உங்களுக்குள்ள வர ஆரம்பிங்க. அடுத்து உங்க வாழ்க்கையில நிறைய படிக்கட்டுகளை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. நிறைய உயர்வுகளை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. எப்படி வந்துச்சுன்னே தெரியாது, எப்படி இது நடந்துச்சுன்னே தெரியாது. நிறைய சாட்சிகளை நீங்களும் என்ன செய்வீங்க? சொல்ல ஆரம்பிப்பீங்க. எப்ப வரணும் அது? எப்ப வரும் அது?
என் கர்த்தர் நன்மையை மட்டுமே செய்கிறவர் என்ற வெளிப்பாடு வரணும். அல்லேலூயா. வாசிங்களேன், சங்கீதம் 119:68 வாசிங்க. இந்த 1-2 வசனங்களை சொல்லுகிறேன், நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இன்னொருத்தவங்க சங்கீதம் 85:12 எடுங்க. தேவரீர் தேவரீர் தீயவரும் மோசமானவருமா என்ன செய்றீர்? வசனத்தை எப்படி, வசனம் என்ன சொல்லுது? தேவரீர் நல்லவரும். எல்லாம் சொல்லுங்க, தேவரீர் நல்லவரும் எப்போதாவது நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர். அப்படியே சொல்லுது இல்ல, வேதம் என்ன சொல்? தேவரீர் நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர். எல்லாம் சொல்லுங்க, தேவன் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறாரு. அல்லேலூயா. நான் சொல்றேன், சிறு பிள்ளைகளை வளர்க்கிறவங்களுக்கு சொல்றேன், இப்ப இருந்தே சிறு வயதிலிருந்து தேவன் நல்லவர் என்றும் தேவன் நன்மை செய்கிறோம் என்ற விதையை உங்க பிள்ளைகளுக்கு நீங்க விதைக்கணும். என்ன விதையை விதைக்கணும்? வாலிப பிள்ளைகளுக்கு கூட சொல்றேன் பாருங்க, தேவன் நல்லவர் என்ற விதை அவர்களுக்குள்ள விதைங்க, தேவன் நன்மை செய்கிறோம்ன்றத விதைங்க. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரும்போது தேவன் மேல உங்களுக்கு விசுவாசம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? கர்த்தர் நல்லவர், என்ன கைவிட மாட்டாரு. சில நேரங்கள்ல படிப்பு வராத பிள்ளைகள் இருக்காங்க, ஞானம் இல்லாத பிள்ளைகள் இருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம எதை விதைக்கணும்? கர்த்தர் நல்லவரையா, கர்த்தர் நன்மை செய்கிறவரு, நீ அவரை நம்பு, உன் வாழ்க்கையில அவர் நல்லது செய்வாரு, உன் வாழ்க்கையில அவர் நன்மையை செய்வார்ன்றதை என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? நீங்க விதைக்கும் போது அவங்க மனது என்ன ஆரம்பிக்கும்? அது குறித்து மறுரூபமாக ஆரம்பிக்கும். கர்த்தர் நல்லவர், எனக்கு நிச்சயமா என்ன செய்வாரு, நான் அவர் நம்புறேன், எனக்கு நல்லதை மட்டும்தான் அவர் செய்வார். ஏன்னா அவர் யாரு? நல்லவர். எதை மட்டும்தான் செய்யறாரு? அந்த எண்ணங்கள் அவர்களுக்குள்ள வளரும் போது தேவனை உறுதியாய் அவர்கள் பிடித்துக் கொள்வாங்க. அல்லேலூயா. தேவனை என்ன செய்வாங்க? உறுதியாய் பற்றி கொள்வாங்க. தேவனை குறித்து சரியான விதை என்ன செய்யணும்? அவர்களுக்குள்ள விதைக்கணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுவாங்க, தேவரீர் நீர் யாரு? தேவரீர் நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, நல்லவர் நல்லதுதான் செய்ய முடியும். நல்லவர் நல்லதையும் தீமையும் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. ஒருவேளை தீயவர் வேணா நல்லதையும் தீமையும் இடையில என்ன செய்யலாம். ஆனா நல்லவர் எப்பயும் எதை தான் செய்ய முடியும்? நன்மையை மட்டுமே செய்ய முடியும். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன். வாயை திறந்து சொல்லுங்க பாப்போம், என் தேவன் நல்லவரும் அவரை நம்பி வந்த எனக்கு எப்பொழுதும் நன்மையை மட்டுமே செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை எப்பயுமே சொல்லணும் நீங்க. ஆமென். உங்க வீட்டுல இருக்கும்போது, வேலை செய்யும் எல்லா நேரமும் சொன்ன, ஆண்டவரே நீங்க நல்லவர், ஆண்டவரே நீங்க நன்மை செய்கிறவர், ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க வேலைக்கு போகும்போது சொல்ல, ஆண்டவரே நீங்க நல்லவர், ஆண்டவரே நீங்க எனக்கு நன்மை. ஒருவேளை கடினமான வேலையா கூட இருக்கலாம், நீங்க இந்த வேலை செய்யும் போதே சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க நல்லவர், நீங்க நன்மை செய்கிறவரா இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நீங்க இதை சொல்லும் போதே உங்களை சுற்றிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் உலகத்தை நீங்க உண்டாக்குறீங்க. அல்லேலூயா. உங்களை சுற்றிலும் இதுவரைக்கும் மனிதர்கள், நான் சொன்ன பாத்தீங்களா, பல்வேறு விதங்களை நமக்குள்ள எண்ணங்கள் என்ன செய்யப்படுது? வந்து விதைக்கப்படுகிறது இல்லையா, கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் அறிக்கை செய்யும் போது, இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை, எண்ணங்களை உங்க இருதயத்தில் வைக்கும் போது, தவறாய் கட்டப்பட்ட எல்லா மதில்களையும் நீங்க என்ன செய்றீங்க? இடிக்கிறீங்க. தவறாய் விதைக்கப்பட்ட எல்லா விதைகளையும் நீங்க பிடிங்க எறிகிறீங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவரீர் நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர். சங்கீதம் 85:12 வாசிங்க. அப்படியே சங்கீதம் 85:12 வாசி. கர்த்தர் திடீர் திடீர்னு தீமையானதை கொடுப்பார், திடீர் திடீர்னு என்ன செய்வாரு? நன்மையானதை கொடுப்பார். அப்படியே என்ன சொல்லுது? இல்ல, என்ன சொல்லுது வேதம்? கர்த்தர், எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நன்மையானதை தருவார். அடுத்து நம்முடைய தேசமும் இப்ப ஏன் தேசம் பலனை கொடுக்க மாட்டேங்குது தெரியுமா? தேசம் ஏன் பலனை கொடுக்க மாட்டேங்குதுன்னா, எல்லாரும் எதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க? கடவுள் ஏன்னா அப்படி போட்டு செஞ்சுக்கிட்டு கிடக்குறா தெரியலையா, அந்த கடவுளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அவர் பைத்தியத்தையும் பிடிச்சதோ தெரியல, போட்டு ஏதோ வெள்ளத்தை உண்டாக்காரு, அங்க குழுங்குது இங்க குழுங்குதுன்னு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தேவனை தவறாய் சொல்லி அறிக்கை செய்து இருக்கிறதுனால தேசம் பலனை கொடுப்பதில்லை. அதோட உங்க நிலம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தோட்டம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நிலம் நல்ல பலனை கொடுக்கணும்னா நீங்க நின்று சொல்லணும். என்ன சொல்லணும்? கர்த்தர் நல்ல ஒரு நன்மை செய்கிறவருமா இருக்கிறார், என் தேசம் பலனை கொடுக்கும். அப்படி நீங்க பேசி பாருங்க. அல்லேலூயா. ஏல தோட்டத்துக்கு முன்னாடி போய் நீங்க இந்த செடிகளுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க போய் நிற்கும் போது, கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். அல்லேலூயா. தேவரீர் நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர். என்ன செய்யும் என் தேசம்? என்னுடைய இந்த தோட்டம் பலனை கொடுக்கும். ஆண்டவரை ஏன் கொடுக்கும்னா, நீங்க யாரா இருக்கிறதுனால, நீங்க நல்லவராய் இருக்கிறதுனால, நீங்க நன்மை செய்கிறவராய் இருக்கிறதுனால
இந்த தோட்டம் என்ன செய்யும், எனக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்ன செய்யணும், அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. அது 84:11 வாசிங்களேன். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார்னா என்ன அர்த்தம்? கொடுக்காம அவரால் இருக்க முடியாது. யாருக்கு? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு. அல்லேலூயா. உத்தமமாய் நடக்கிறவங்க யாரு? கர்த்தரை நேசித்து கர்த்தருக்காக வாழுகிறவங்க, கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க, கர்த்தருக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள். யாரு? தேவனுக்காக தங்களை காத்துக் கொள்ளுகிறவர்கள். அல்லேலூயா. அவங்களுக்கு என்னத்தை வழங்காதீரான்னு சொல்லுது. சிலர் சொல்லுவாங்க, நல்லவனுக்கு என்ன கிடைக்காது. கேட்டிருக்கீங்களா? உண்மையா இருக்கிறவனுக்கு உண்மையே கிடைக்காதுங்க. உண்மையா இருக்கிறவனுக்கு. ஆனா திருடனுக்கும், யாருக்கு? திருடனுக்கும் அநீதி உள்ளவனுக்கு என்ன கிடைக்கும்? உலகம் சொல்லுது. ஆனா கர்த்தர் சொல்றாரு பாருங்க, உத்தமனுக்கு நன்மையை. ஒருவேளை உலக பிரகாரமா இன்னைக்கு ஆஸ்திய சொத்தை சேர்க்கிறவன் இன்னைக்கு சேர்த்து என்ன செய்யலாம்? சந்தோஷமா இருக்கலாம். ஆனா நான் நல்லா சொல்றேன் பாருங்க, அவனால ஒரு நல்ல முடிவை அவன் உண்டாக்கி கொள்ளவே முடியாது. எவ்வளவு பெரிய மனுஷனாலும் நீங்க எடுத்துக்கிறீங்களேன், ஆஸ்திய அநீதியான முறையில சொத்துக்களை சேர்த்தவருடைய மரணங்களை நீங்க பாருங்களேன். திடீர்னு ஒரு வியாதி இருந்து போயிருப்பாங்க, திடீர்னு பாதியில என்ன செஞ்சிருப்பாங்க, சொத்து பத்துக்கு நிறைய இருந்திருக்கும். ஆனா என்ன இருக்கும், அதை எவ்வளவு சாப்பிட முடியல. ஆனா உத்தமனுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு? நன்மைய வழங்கா இரார்னா உத்தமனுக்கு நிச்சயமாய் அவரால் நன்மையை செய்யாமல் இருக்க அவனை உயர்த்துவாரு கொஞ்சம் கொஞ்சமா. அல்லேலூயா. அவனை ஆசீர்வதிப்பாரு. அவன் வாழ்க்கையில பெரிய சாட்சிகள் என்ன செய்ய ஆரம்பிக்கும், உண்டாக ஆரம்பிக்கும். அதே 31:19 வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. சங்கீதம் 31:19. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க என்ன செய்யணும்? டெய்லி அறிக்கை செய்யணும். உமக்கு பயந்தவர்களுக்கு மனுபுத்திரருக்கு முன்பாக, உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய வியாதி எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அப்படியே சொல்லுது வேதம். அதுக்கெல்லாம் அல்லேலூயா சோதரமே சொல்லிடக்கூடாது, ஆமேனே சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா. எது பெரிதா இருக்குன்றாரு? உங்களை நம்புறவங்களுக்கு, உங்களை விசுவாசிக்கிறவங்களுக்கு நீங்க உண்டாக்கி வச்சிருக்கிற இந்த கடன் பிரச்சனை எவ்வளவு பெரிதா இருக்கு. அப்படியே சொன்னார் ஆண்டவர். இல்ல, நீங்க உண்டு பண்ணி வச்சு உங்களை நம்புறவங்களுக்கு நீங்க உண்டு பண்ணி வச்சிருக்கிற கஷ்டம் எவ்வளவு பெருசு. அப்படியே சொன்னாரு. இல்ல, வேதம் சொல்லுது பாருங்க, உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஆமென். நான் சொல்றேன், கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு நன்மையை கர்த்தர் பெரிதாய் உண்டாக்கி வைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, எனக்காக, அவரை நம்புகிற எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்திற்காக அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு. காலையில எஞ்சி இந்த வார்த்தை சொல்லணும். நீங்க ஒவ்வொரு நாளும் காலையில எஞ்சி சொல்லணும், ஆண்டவரே எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்திற்காக, ஆண்டவரே நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்குன்னு என்ன செய்யணும்? கர்த்தரை பார்த்து நீங்க அறிக்கை செய்ய ஆரம்பிங்க. இந்த மண்ணிலே உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. தேவன் நல்லது செய்யறவர்கள்ட்டு காலையில எந்திரிச்ச உடனே ஐயோ ஆண்டவரே அப்படின்னோம்னா என்ன ஆயிடுச்சு? என்னைக்கு தான் கத்தாவே தொலைஞ்சு போறோம் தெரியல இங்க விட்டு நான் அப்படின்னு தான் என்ன ஆயிரும்? அது சொல்லுவார், ரெடியா இருமாங்கன்னு இந்த வந்துகிட்டே இருங்க அப்படின்றாரு. அல்லேலூயா. ஐயோ செத்து தொலைலாம் போல ஏன் தான் வாழ்றனோ தெரியல, ரொம்ப ரெடியா வந்துகிட்டே இருங்க அப்படின்றவர் ஆண்டவர். காலையில ஆண்டவரே உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை. சொல்லுங்க ஆண்டவரே. நன்மைனா என்ன அர்த்தம்? நன்மைனா என்னதுன்னா ஜீவன் அர்த்தம், ஆசீர்வாதம் அர்த்தம், செழிப்புன்னு அர்த்தம், உயர்வு. இதெல்லாம் என்னது? நன்மையில ஆண்டவர் உபாகமத்துல கூட சொல்றாரு, நன்மையும் ஜீவனையும் நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாக மரணத்தை என்ன செஞ்சிருக்கிறேன். அப்ப ஜீவனையும் நன்மையும் சேர்த்து வச்சிருக்கிறாரு. எது ஜீவன்னா அது கூட என்ன இருக்கு? நன்மை. தீமைனா அது கூட எதை சேர்த்து வச்சிருக்கிறாரு? மரணம். அப்ப ஜீவன்ல என்ன இருக்கு? நன்மை இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, உயர்வு இருக்கு. எல்லாமே எதுக்குள்ள இருக்கு? சொல்லுங்க, ஜீவனுக்குள்ள, நன்மைக்குள்ள இருக்கு. அப்ப கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெருசா இருக்கு நீங்க சொல்லும் போது என்ன சொல்ல வரீங்கன்னா, எனக்காக அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அவருடைய சுகம் எவ்வளவு பெரிதா இருக்கிறது. எனக்காக அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற, அவரை நம்புகிற எனக்கு கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆரோக்கியம் எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா. எனக்காக அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிதா இருக்கு. நீங்க என்ன செய்றீங்க? அதை வாயை திறந்து பேசணும், அதை வாயை திறந்து சொல்லணும்.
இது உங்க காது என்ன செய்யணும்? ஏன் சொல்றேன்னா, நீங்க பேசுற வார்த்தை எங்க போகுது? மத்தவங்களுக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல எங்க போகுது? வசனத்தை ஏன் நம்ம எடுத்து பேசுறோம்னா, அந்த வசனத்தை எல்லாம் கேட்டு கர்த்தர் அற்புதம் செய்யறதா கிடையாது. இந்த வசனத்தை எல்லாம் கேட்டு என்னுடைய மனதை நான் என்ன செய்யறேன்? ஏற்கனவே அவர் உண்டு பண்ணி வச்சிருக்கிறதுக்கு நிறைய மனதை நான் திருப்புறேன். அவ்வளவுதான். அல்லேலூயா. நம்ம இப்படியே சொல்லிட்டு இருக்கிறதுனால, இப்படியே பேசுறதுனால கர்த்தர் இப்ப பரவாயில்லையே, முன்னாடி ரொம்ப ஓவரா என்ன செஞ்சுட்டு இருந்தான், தீமையா பேசிட்டு இருந்தான், இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கான். அதனால அப்படி ஆண்டவர் கொடுக்கறது இல்ல. கேட்டு ஏற்கனவே உங்களுக்காக வச்சிருக்கிறாரு, அதை எடுத்துக்கொள்ளும்படி உங்க மனதை திருப்ப சொல்றாரு. அல்லேலூயா. எந்த காலையில எழுந்த உடனே என்ன செய்யுங்க? கர்த்தாவே நீர் நல்லவர் ஆண்டவரே சொல்லணும். ஆண்டவரே, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவளுக்கோ இந்த வார்த்தையை சொல்லணும். ஒரு நன்மை கூட. ஒரு தேவ பிள்ளைக்கு நான் சொல்ற ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, அவன் வாழ்க்கையில ஒரு நன்மை கூட குறையப்படக்கூடாது. பக்கத்துல போல ஒரு நன்மை கூட குறையக்கூடாது. எல்லாம் இருக்குங்க, ஆனா இது மட்டும் எனக்கு அப்படி சொல்லவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளைக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். சங்கீதம் 34 சொல்லு, என்ன சொல்லு? சிங்க குட்டிகள் பட்டினியாய் கர்த்தரை தேடுகிறோம். எத்தனை பேர் கர்த்தரை தேடுறவங்க வந்திருக்கீங்க? கர்த்தரை தேடினதுனாலதான் வந்தீங்க. இல்லாட்டி எங்க உட்காந்துருப்பீங்க? வீட்டுல உட்காந்து துணிந்து வச்சுக்கிட்டு, இல்லாட்டி ஏழை செடி கடியில காய் பறிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆமாவா இல்லையா? கர்த்தரை தேடினதுனாலதான் என்ன வந்திருக்கீங்க. அப்ப கர்த்தரை தேடுகிறவளுக்கு தைரியமா ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, நான் உங்களை தேடுறேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு நன்மையும் குறையாம நீங்க தருவீங்க ஆண்டவரே. ஏன்னா நீங்க நல்லவர், நீங்க நன்மை செய்கிறவர். அல்லேலூயா. அங்க வேதம் என்ன சொல்லுது? ஒரு இந்த வார்த்தையில ரொம்ப முக்கியமான வார்த்தை, பயங்கரமான வார்த்தை. ஆமாவா இல்லையா? கர்த்தரை தேடுகளுக்கும் நன்மை குறையாதுன்னு சொல்லல. கர்த்தரை தேடுகளுக்கு எப்பயாவது தீமைகள் வரும், அப்பப்ப நன்மை வரும் சொன்னாரு. இல்ல, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ எல்லாம் சொல்லுங்க, எனக்கு எல்லாம் வாய்த்தரன்னு சொல்லுவோம். எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்கு, என் சபைக்கு கூட ஒரு நன்மையும் குறைவுபடாது. இதுதான் தேவன் எனக்காக வைத்திருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் அவர் நல்லவராய் இருக்கிறார், அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க, 13:6 வாசிங்க. சங்கீதத்திலே நிறைய வசனங்கள் சொல்றேன், பைபிள் முழுவதும் நிறைய வசனங்கள் இருக்கு. ஏன் சங்கீதத்துல சொல்றேன்னா, நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? காலையில இருந்துச்சு சின்ன அதிகாரமா இது இருக்கா அப்படின்னு வாசிக்கும் போது அதுல கூட ஒரு நன்மை என்ன செய்யுது இருக்கு. அதனால அந்த சின்னதை பார்க்கும் போது கூட தேவன் அதுல பெரியவராகவும் நன்மை செய்யறாரு நீங்க பாக்கணும்ன்றதுக்காக தான் சொல்றேன். ஓகே, 13:6 வாசிங்க. கர்த்தர் எனக்கு அவரை பாட. எப்ப நீங்க பாட முடியும்? எப்ப நீங்க துதிக்க முடியும் தெரியுமா? உங்க கஷ்டத்துல இருக்கும்போது நீங்க துதிக்க முடியாது. ஆமே. ஆனா அந்த நேரத்துல நீங்க என்ன செய்யணும்? எப்படி துதிக்கணும்? ஆண்டவரே, எனக்கு நீங்க நன்மை செய்திருக்கிறீங்க, நான் உம்மை பாடுவேன் ஆண்டவரே. நீங்க எனக்கு அற்புதம் செஞ்சுட்டீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என் பிள்ளைகளை நீங்க ரட்சித்துட்டீங்க ஆண்டவரே, நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் என் கடன் பிரச்சனை எல்லாம் மாத்தி நிறைய பேத்துக்கு வாரி வழங்குறமா நீ ஆசீர்வதிச்சிட்டீங்கப்பா, நான் உங்களை துதிப்பேன் ஆண்டவரே. இன்னைக்கு வீடு இல்லாம இருக்கிறேன், எனக்கு நல்ல ஒரு வீட்டை தந்திருக்கிறீங்கப்பா, நான் உம்மை பாடுவேன் ஆண்டவரே. வாயை திறந்து என்ன செய்யணும்? இன்னைக்கு நான் ஏந்தி நிக்கிறேன் ஆண்டவரே, எங்க இருந்தாவது உதவி வருமானே, நான் நிச்சயமா நம்புறேன் ஆண்டவரே. அநேகரை போஷிக்கிறமானு என் கரத்தை நீங்க ஆசீர்வதிப்பீங்க, அதனால நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. உங்க வாயின் வார்த்தைகள் இப்படி மாறட்டும். அல்லேலூயா. இருக்கிறதையே பார்த்து என்ன செய்யக்கூடாது? இருக்கிறதையே பார்த்து பேசக்கூடாது. ஆமே. அதான் இருக்குல்ல, அதை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு? சொல்லுங்க. அதான் இருக்கு. இல்லன்னு வீட்டுல ஒண்ணுமே இல்ல, அதை எதுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு? கையில காசு இல்ல, அதான் இல்ல இல்ல, அதை ஏன் பேசுறீங்க? என்னது வேணும்? காசு வேணும்ல, அப்ப என்ன பேசணும்? எனக்கு நீங்க தந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் சொல்லுவாரு, காசு இல்லைன்னு என்ன செய்யக்கூடாது? எப்படி சொல்லணும்? அப்ப காசு இல்லைன்னா என்னங்க சொல்றது? எனக்கு காசு வர வேண்டி இருக்குன்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஒண்ணுமே ஆயத்திறனால ஒண்ணுமே இல்லையா, எனக்கே ஒண்ணுமே அப்படின்னா என்ன ஆகாது? அதையே சொல்லும் போது அது என்ன ஆகும்? காது அதையே இருக்கும் போதும் கூட இந்த வாய் டக்குன்னு என்ன செஞ்சிடும்? இருக்கும் போது அதே வந்துடும். ஏன்னா சொல்லி சொல்லி என்ன ஆயிடுச்சு அப்படியே. ஆனா என்ன சொல்லணும்னா, கர்த்தர் எனக்கு தருவாரு. ஒருத்தவங்க உங்கள்ட்ட உதவி கேட்கறாங்கன்னா அவங்கள்ட்ட எனக்கே இல்லைன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்னா, கர்த்தர் எனக்கு தருவாரு, அப்ப நீங்க கேட்டதை விட நான் உங்களுக்கு அதிகமா தருவேன். எப்படி சொல்லணும்? கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பாரு, எனக்கு கர்த்தர் எனக்கு தருவாரு. அப்ப இன்னைக்கு ஒருத்தவங்க 1000 கேட்கறாங்க, உங்கள்ட்ட இல்லைன்னு வைங்களேன், உங்கள்ட்ட கேட்கறாங்க. ஆனா நீங்க சொல்ல, கர்த்தர் எனக்கு தருவாரு, உங்களுக்கு நான் 2000 ரூபாயா தரேன், நீங்க பயப்படாம போங்க. அப்படி சொல்லி பழகணும் நம்ம. அல்லேலூயா. என்னத்த வேலை, என்னத்த சம்பாதிச்சு, என்னத்த சாப்பிட்டு ஏன் தான் இருக்கமோன்னா என்னதாகும்? அவர் சொல்லுவார், ரெடியா இருமாங்கன்னா என்ன செஞ்சுக்கிட்டே இருங்க.
ஐ எம் ஆன் தி வே அப்படின்றவாரு. ஹல்லேலூயா. கர்த்தாவே எனக்கு நீங்க தருவீங்க, அநேகரை நான் போஷிப்பேன் ஆண்டவரே. இந்த வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 13:6. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் காலையில இருந்து நீங்க எந்திக்கும் போது, ஆண்டவரே நீங்க எனக்கு இன்னைக்கு நன்மை செய்தபடியால் நான் உம்மை பாடுவேன் ஆண்டவரே. நீங்க இந்த வார்த்தையை அறிக்கை செய்துக்கிட்டே இருந்தீங்க, அந்த நாள் முழுவதும் உங்க வாயிலிருந்து பாட்டு வந்துகிட்டே இருக்கும், நல்ல பாடல் வந்துகிட்டே இருக்கும். ஆமென். நீங்க கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ததை நீங்க நினைச்சாதான் என்ன பாட்டு வரும்? என்ன பாட்டு வரும்? நல்ல பாட்டு வரும். அவரை துதிக்கிற, அவரை பாடுற மாதிரி பாட்டு வரும். இப்ப அவரை பாடுற மாதிரி பாட்டு வரலன்னா என்ன பிரச்சனைன்னு அர்த்தம்? என்ன பாட்டு வரும்? சோகப்பாட்டாத சிலருக்கு பாருங்க, இந்த சோகப்பாட்டு கேட்கறத, நான் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தேன். கிறிஸ்தவ உலகிலேயே நிறைய சோகப்பாட்டு என்ன செய்யுது? நிறைய ஏன் நான் வாழ்கிறவனோ கர்த்தாவே வந்தால் நல்லா இருக்கும் என்று இது நோக்கி காத்திருக்கிறேன் பாடலாம் என்ன செய்யுது? ஏன் தான் அந்த பூமியில இருக்கணும்னு தெரியல ஆண்டவரே, நீங்க சீக்கிரமா வந்தா உங்களுக்கு சீக்கிரமா பறந்துடலாம்னு என்ன செய்யறேன்? அப்படியே சோகமா என்ன செய்யும்? நம்ம இதெல்லாம் கேட்டு கேட்டு பழகுனதுனால அப்படியே வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? அவங்க பக்கத்துல நல்ல ஒரு சந்தோஷமான பாட்டை போட்டா நமக்கு வயிறு எரியும், அவன் இருக்கிற வேதனையில நீ எல்லாம் அப்படின்னு என்ன செய்வாங்க. ஆனா நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தர் எனக்கு நீங்க நன்மை செய்திருக்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன பாட்டு உண்டாகும்? என்ன பாட்டு உண்டாகும்? கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் என்ன பண்ணார்? அவரு யார பாடுறாரு? அதான் மெயின். கர்த்தர் நன்மை செஞ்சுட்டாரு, சும்மா இதையே பாடிட்டு போறது கிடையாது. யார பாடணும்? தேவனை பாட. தேவனை பாடினா எப்படி பாடுவீங்க? நல்லவர் ஆண்டவரே, கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பார்த்து இப்படி பாட்டு என்ன செய்யும்? எப்ப வரும்? எப்ப எனக்கு நன்மை செய்தார் என்று நீங்க சொல்ல 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 இந்த பாட்டு வரும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஆண்டவரே நீ நன்மை செய்தபடியால் உம்மை பாடுவேன் ஆண்டவரே. கர்த்தர் நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர் ஆண்டவரே. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், உம்மை தேடுகிற எனக்கு ஒரு நன்மை நீங்க இன்னைக்கு குறை வைக்க மாட்டீங்க. இதை நீங்க பேச பேச, இதை நீங்க அறிக்கை செய்ய 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 என்ன ஆக ஆரம்பிக்கும்? என்ன ஆகும்? அந்த நன்மையை நீங்க காண ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லது செய்கிறவர்ன்ற மனதை உங்களுக்குள்ள அந்த வார்த்தைகள் உங்க இருதயத்துக்குள்ள ஆழமா நீங்க பதிக்கும் போது தேவனை குறித்து உங்களுடைய பார்வையை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆமென். சோ நம்ம வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கைக்கு மனதை என்ன செய்யணும்? புதிதாக்கப்படணும். எப்படி மனசை புதிதாக்குவது? எப்படி புதிதாக்குவது? இன்னைக்கு எப்படி புதிதாக்கணும்னு சொன்னேன்? தேவன் எனக்கு நன்மையையும் செய்வார்னு சொல்லி புதிதாக்க கூடாது. எப்படி? அப்பப்ப அடிப்பாரு, அப்பப்ப அனைவரும் அப்படி புதிதாக்க கூடாது. என் கர்த்தர் எனக்கு நன்மையை மட்டுமே, எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவரும் நன்மையை செய்கிறவருமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? கர்த்தர் நல்லவரும் எனக்கு சுகத்தை தருகிறவருமா இருக்கிறார். கர்த்தர் நல்லவரும் எனக்கு ஆரோக்கியத்தை தருகிறவருமா இருக்கிறார். கர்த்தர் நல்லவரும் எனக்கு ஜீவனை தருகிறவருமா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரும் என்னை உயர்த்துகிறவருமா இருக்கிறார். கர்த்தர் நல்லவரும் அநேகருக்கு கொடுக்கிறவனா என்னை மாற்றுகிறவருமா இருக்கிறார். ஆமென். இந்த வெளிப்பாடு உங்களுக்கு என்ன செய்யுங்க? இதை குறித்து தியானிங்க. போய் பைபிள் எடுத்து எங்கெல்லாம் அவர் நல்லவருன்னு எழுதியிருக்காரோ, நன்மையை குறித்து எங்கெல்லாம் சொல்ல அந்த வசனத்தை எடுத்து என்ன செய்யணும்? வாசிச்சு உங்க மனதை நீங்க என்ன செய்ய ஆரம்பிக்கும்? அதால நிரப்பணும். எதால் நிரப்பணும்? ஏன்னா இதுவரைக்கும் கர்த்தர் தீயவர், கர்த்தர் தீமையான காரியத்தை செய்வார் என்றதை கேள்விப்பட்டு அதனால நம்ம மனதை என்ன செய்யப்பட்டிருக்கு? நிரப்பிப்பட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் என்ன செய்யணும்? வெளியள்ளி, பழசு வெளியள்ளி என்ன செய்யணும்? குப்பையை வெளியள்ளி கொட்டிடணும். கொட்டிட்டு என்ன பண்ணணும்? வீட்டுக்குள்ள நல்ல புது புது பொருளா கொண்டு வரீங்கன்னு வைங்க. முதல்ல வீட்டை என்ன செய்யணும்? அடிச்சு உடச்சு என்ன செய்யணும்? கூட்டிக்கிட்டு கிளீன் பண்ணி என்ன பண்ணணும்? அழுக்கு துணியும் பீரா துணியும் அப்புறம் புது துணி ஒன்னா பீராக்குள்ள சொருக முடியுமா? இல்ல. என்ன ஆகும்? ஒரு வருஷமா ஒரு துணியை துவைக்காம அழுக்கோட அப்படியே என்ன செஞ்சிருக்கீங்க? ஹேங்கர்ல மாட்டி வச்சு இன்னைக்கு தான் கொண்டு வந்த புது துணி அது பக்கத்துல என்ன செஞ்சிருக்கீங்க? வேற செய்வோமா? இல்ல இல்லையா? நல்லதை நீங்க என்ன செய்றீங்க? ஒரு 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 எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு 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 கிளாஸ்ல என்ன இருக்கு? பால் நிறைஞ்சிருக்கணும் வைங்க. இப்ப இந்த பால் என்ன செய்யணும்? வெளியேற்றணும். எப்படி ஏத்தலாம்? எப்படி வெளியேற்றுறது? ஒண்ணு என்ன செய்யணும்? ஒண்ணு கவுத்தி விட்டா போதும். இல்லாத இன்னொரு வழியில என்ன செய்யலாம்? உள்ள இருக்கிற பாலை வெளியேற்றி தண்ணியா நிரப்பணும். என்ன செய்யலாம்? தண்ணியை ஊத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். நல்லா கவனிங்க. இதுவரைக்கும் நம்ம இருதயத்துக்குள்ள, நம்ம மனதுக்குள்ள நிறைய தவறான விதைகள் என்ன செய்யப்பட்டிருக்கு? விதைக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நல்ல விதைகளை எடுத்து நீங்க என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? வசனத்தை எடுத்து இருதயத்துல நீங்க விதைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா
அந்த பால் வெளியில போச்சு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊத்த ஊத்த அது மாதிரி என்ன செஞ்சிடும், உள்ள உள்ளதெல்லாம் தன்னால வெளியில போயிடும். அல்லேலூயா. ஈஸியான மெத்தட். நீங்க அவுத்து கூட வேணாம். என்ன செய்யலாம், நீங்க ஒரு பக்கெட்ல வந்து ஒரு அழுக்கு தண்ணி இருக்கணும் இல்ல, அந்த தண்ணி அழுக்கு தண்ணியை வெளியேற்றுறதுக்கு ஒண்ணுமே பண்ண வேணாம். பைப்பை மட்டும் திறந்து விட்டு நீங்க பாட்டு போயிட்டீங்கன்னா போதும். ஒரு மணி நேரம் தண்ணி போச்சுன்னா என்ன ஆயிரும், அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆயிரும். இதுதான் வாழ்க்கை. ஆமென். ஏற்கனவே நிறைய தவறான எண்ணங்கள் நம்ம கூட என்ன செய்ய, உன்னால முடியாது, உன்னால நடக்காது, உன் குடும்பத்துக்கு இது நடக்காது, உன் பிள்ளைகளுக்கு இது நடக்காது, நீ மேல வரவே என்ன செய்ய முடியாது, உன் குடும்பத்தெல்லாம் பாரு, உன் தாத்தா பாட்டியை பாரு, உங்க அத்தா மாமா பாரு, யார் பெரிய ஆளா இருக்கா, நமக்கு இதான் என்ன செய்யப்பட்டிருக்கு, நிறைய விதைகள் விதைக்கப்பட்டிருக்கு. நான் சொல்றேன், கர்த்தர் நல்லவர் என்ற விதையை நீங்க எடுத்து என்ன செய்யணும், நீங்க இருதயத்துல விதைக்கணும். ஆமென். கர்த்தர் நன்மை செய்கிறவர் என்ற விதையை நீங்க எடுத்து உங்க இருதயத்துல என்ன செய்யுங்க, நீங்க விதைக்காரம். நான் சொல்றேன், யாருடைய தயவும் உங்களுக்கு தேவையில்லை, யாருடைய ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு தேவையே கிடையாது. கர்த்தர் கொடுக்கணும்னு என்ன செய்ய அவனு தயக்கம் பண்ண முடியாது. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா இந்த உலகமே உங்களை எதிர்த்து நின்றாலும் அதை தடுக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா எந்த மனுஷன் வந்தாலும் சரி அதை தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. என்ன வரணும், எனக்கு தேவன் தருவார், எனக்கு தேவன் செய்வார், என்னை உயர்த்துவாரு, நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன், ஆனா இதுலயே நான் இருக்க மாட்டேன். நிச்சயமாய் நாங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவோம், மேன்மை நாங்கள் அனுபவிப்போம், நன்மை நாங்கள் பார்ப்போன்றதை என்ன செய்யுங்க. ஒருவேளை இன்னைக்கு நீங்க பலவீனத்தோட இருக்கலாம். நீங்க இப்ப சொல்லணும், என்ன சொல்லணும்னா, இன்றைக்கு ஒருவேளை நான் பலவீனத்தில் இருக்கலாம், ஆனா நாளைக்கு நான் அப்படி என்ன செய்ய மாட்டேன். கர்த்தர் நிச்சயமா என்னை சுகமாக்குவார், கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வாரு, ஆரோக்கியமாய் வைப்பார், நான் சுகமாய் இருப்பேன், நான் ஆரோக்கியமாய் இருப்பேன் என்று என்ன செய்யுங்க. என்ன பண்ணும், இன்னைக்கு அதை பேசணும். வியாதி இருக்கு, அதான் இருக்குல்ல, அதை எதுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, எனக்கு நான் ஒரே சீக்குங்க, எனக்கு ஒரே நோய்ங்க அப்படின்னு என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது, அதே பேசக்கூடாது. என்ன பேசணும், இன்னைக்கு ஒருவேளை வியாதி இருக்குது உண்மைதான், ஆனால் என்ன இப்படி என்ன செய்ய போறது இல்ல, நான் சுகத்தில் வாழ்வேன், நான் ஆரோக்கியத்தில் வாழ்வேன் என்று நீங்க பேசுங்க. நிச்சயமா நீங்க ஆரோக்கியத்தில் வாழ்வீங்க. ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹalleluya. Thank you ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க பாப்பலாம். கர்த்தாவே, நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை தேடுகிற எனக்கு, எல்லாம் சொல்லுங்க பாப்பா, உம்மை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் ஒரு ஆசீர்வாதமும் குறைவில்லாமல் தருகிற தேவன் ஆண்டவரே. சொல்லுங்க பாப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் எனக்கு நன்மை செய்கிறபடியால், எல்லாம் சொல்லுங்க பாப்பா, ஒவ்வொரு நாளும் நீர் எனக்கு நன்மை செய்கிறபடியால் நான் உம்மை பாடுவேன் ஆண்டவரே, நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, நான் உம்மை உயர்த்துவேன் ஆண்டவரே. ஓ, உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறேன் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்மை செய்கிறவராய் சுற்றி வந்த ஒரு தேவனை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி அப்பா. இன்றைக்கும் என் வாழ்க்கையில நன்மை செய்கிறவராய் நீ சுற்றி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. என் வாழ்க்கையை சுற்றிலும் என் குடும்பத்தை சுற்றிலும் நன்மை செய்யும்படி நீ சுற்றி திரிகிறீர் ஆண்டவரே. அதற்காக நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் நல்லவர் என்பதையும் நீர் நன்மை செய்கிறவர் என்பதையும் உம்முடைய பிள்ளைகள் இன்னும் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. பலப்படுத்துங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். சகல துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.